மீனை பார்த்தா வச்சோன்னே அப்பா அதிகமாக தான் இருக்கு ரொம்ப ஒரு தானே வெட்டிட்டீல போதுங்களா நிப்பாட்டுங்க ஏதோ 3 காய்கறிகள் ரோட்ல நடந்து ஓடிச்சான் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு 3 ஓடிச்சான் ஓடும்போது லாரி டயருக்குள்ள மாட்டி உருளைக்கிழங்கு செத்து போச்சான் உடனே தக்காளி வெங்காயமும் உட்காந்து அழுதுருக்காங்க ஆஹா அவங்க செத்து போனா நம்ம உட்காந்து அழுதோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க உடனே அடுத்த லாரியில தக்காளி செத்து போச்சு ஐயோ தக்காளி செத்து போயிட்டியே அப்படின்னு வெங்காயம் அழுதுருக்கு உடனே வெங்காயம் ஃபீல் பண்ணிட்டே வந்துருக்குச்சு அவங்க செத்தாலும் நம்ம அழுதோம் நம்ம யாரும் அழுவா அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே வச்சான் அப்பதான் ஒரு அருள் வந்துச்சான் நீ சாகும்போது எல்லாருமே அழுகணு அப்படின்னு ஒரு அருள் வந்துச்சான் அதனாலதான் வெங்காயத்தை வரிக்கும் போது நம்மளும் அழுகுறோம் அப்பனா வெங்காயத்தை புடுங்கையில அவன் அழுதுருக்கணும் வீட்டுல உள்ள கஷ்டத்தை போக்குறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அதே கஷ்டம் தான் அப்படியே இருக்கும் சந்தோஷமாவும் இருக்கலாம் கஷ்டமும் இருக்கும் வாழ்க்கை போயிடும் ஆமா அங்கேயே வந்து பாதி வயசை விட்டுட்டு வந்து அப்புறம் வாழ்க்கை போகாம என்ன ஒண்ணு வெளிநாட்டு வாழ்க்கை அதான் நான் போலாம் பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறீங்க மாப்பிள்ளைக்கு வயசு போயிடுச்சு புளி கரைக்கிறதுக்கு புளிய ஊற வைக்கிறோம் எப்படி சுத்தம் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஸ்லாம்பு இருக்க கூடாது கிளீனா இருக்கணும் தாத்தா உங்களுக்கு எங்களுக்கு ஒரு சம்பிரதாயம் என்ன நீங்க மீன் அதிகமா இருக்கிறீங்களா நாங்க அதிகமா சுத்தம் பண்றோமான்னு பாத்துருவோமா தாத்தா நம்ம தான் அதிகமா சுத்தம் பண்ணணும் பாத்துக்கோங்க ஸ்கூலுக்கு மாவரைக்கிறதுனால ஐயா ஐயா மாறி உட்காந்துட்டோம் போலவே அதே மாதிரி நிமிஷம்ல ஏதோ எனக்கு 1 ரூபா காசு வாங்கிக்கலாம் வரட்டும் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் வெந்தயம்
கொண்டு வரலையா? அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து, மசாலா கூட்டுன புளி தண்ணி, முருங்கைக்காய், கல்லுப்பு, நகர மீன், இங்கே பிடிச்சிக்க அப்ப ஆலம்பான்னு வரும். ஐயா தூக்குற 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 வேலை விட்டுறேன். முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு, முருங்கைக்காயோட சுவை மீன்ல இறங்கி, மீனோட சுவை முருங்கைக்காயில இறங்கி, அப்படியே மீன் குழம்பு வீட்டுல வைக்கிற மீன் குழம்பு மாதிரி அவ்வளவு பிரமாதமா இருக்கு. 100 ரூபாய்க்கு மீன் வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு முருங்கைக்காய் வாங்கி நறுக்கி போட்டு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல் தான், பயங்கரமா இருக்கு.